ஏக்கா, பொண்ணுக்கு நகைய பார்த்தேளா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த பையனுக்கு எப்படி இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க? ஆமாக்கா, எனக்கும் அதான் ஒரே ஆச்சரியமா இருக்குது. பொண்ணு அளவா அழகா இருக்குது, கை நிறைய வளையல் செயின் எல்லாம் போட்டு இருக்கு, நல்ல வசதியான பொண்ணா இருக்கும் போல் இருக்கு. எப்படி இந்த பையனுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்க? நல்லா படிச்சுட்டு வேலை இருக்கிற பையனுக்கே இந்த காலத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இவனோ ஊரை சுத்திக்கிட்டு தெண்டமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவங்க அம்மா பேச்சே இவன் கேட்க மாட்டான். இவனுக்கு பாரு எவ்வளவு அழகான பொண்ணா, இவ்வளவு வசதியான பொண்ணா கிடைச்சிருக்கு. அக்கா, இந்த பையனோட அம்மா வெறுங்கையில கூட ஈய ஓட்டாது. இவளுக்கு போய் இப்படி ஒரு மருமவளா? நல்ல பையனை யாரா சொல்லி இருப்பாங்க, விசாரிக்காம இப்படி கட்டி கொடுத்துட்டாங்க. பாவம் இந்த பொண்ணுதாக்கா. நாம தான் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் நினைக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அது அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்குதுவே. லட்சுமி அக்கா, இப்பதான் வரீங்களா? அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? ஆமாடி சின்ன பொண்ணு, இப்பதான் சாப்பிட்டுட்டு நாங்க 3 பேரும் எந்திரிச்சு வரோம் பாத்துக்கோ. அட, என்னைக்கு இல்லாத கூத்தா இன்னைக்கு 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது ஏன் சுமதி கேக்குற? எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரல, நீங்களே போங்க போங்கன்னு பாழுவ. இந்த தடவை சும்மா ஒரு வார்த்தை கேட்கலாம், வாடி போலான்னு கூப்பிட்டேன். உடனே சட்டை மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாளுவ. சின்ன பிள்ளை தாக்கா, அப்பப்ப கல்யாணம் விசேஷத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். அப்பதான் நம்ம ஊர்ல எப்படி எல்லாம் விசேஷம் பண்றாங்கன்னு பிள்ளைங்களுக்கு தெரியும்ல. சரி வாங்குறீன்னு ஆசைப்பட்டாளுங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். ஒரு வா சோறு திங்கள பாத்துக்கோ. ஏன் பிள்ளைங்க இடம் எது கிடைக்கலையோ? நம்ம மாடனும் வந்திருக்கிறா, வந்து டேஸ்ட் பாக்குறேன்னு பிள்ளைங்கள திங்க உடல பாத்துக்கோ. எல்லாத்தையும் புடிங்கி புடிங்கி அவளே தின்னுட்டா. ஏதோ சின்ன பிள்ளை வேணாவது 2 வா தின்னு பார்த்தா, பெரியவாளால சாப்பிடவே முடியல பாத்துக்கோ. ஆமா லட்சுமி அக்கா, இந்த மாடன் மாதிரி யாரையுமே நம்ம பாத்துருக்கவே முடியாது. அத்தனை அட்டகாசம் பண்ணுவா அந்த பந்தியில உட்காந்து சாப்பிடுறப்பதான். சாப்பிடுறதுல அவளை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது பாத்துக்குங்க. அக்கா, இது லாஸ்ட் பந்திக்கா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் நிறைய சோறு குழம்பு எல்லாமே இருக்கும். நாங்க எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் எடுத்துட்டு போறியாக்கா? இல்ல சுமதி, இந்த பந்தியில முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. வேற ஏதாவது விசேஷம் வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நான் திங்க வச்சுக்கிறேன். அம்மா, அந்த ரசமும் தயிர் தாளிச்சதும் அருமையா இருந்ததுமா, அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. அம்மா, அந்த பாயாசமும் ஜிலேபிலாம் அருமையா இருந்ததுமா, அது எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. ஏண்டி, இப்பதாண்டி அத்தனையும் சாப்பிட்டீங்க, உடனே போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னா வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நாக்கு அவ்வளவு டேஸ்டா உங்களுக்கு கேக்குதா? எல்லாம் இன்னொரு விசேஷத்துல போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அக்கா நிறுத்து லட்சுமி அக்கா, இப்படியே போய் பிள்ளைய ஏசுவ. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வா, நம்ம வீட்டு கல்யாணத்துல எடுக்காம வேற யாரு எடுப்பா? ரேணு, கம்முனு விடு, நான் உனக்கு எடுத்து தரேன், நீ சாப்பிடு சரியா? வேண்டாம் அத்தை, எங்க அம்மா ஏசுவா. ஏடி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த சோத்தையெல்லாம் வாங்கிட்டு வரேன். அம்மா, இதுல போய் என்னம்மா அசிங்கம் இருக்குது? நம்ம சோத்துக்கு வழி இல்லாமையா இங்க வந்து எடுத்துட்டு போறோம். மீதி என்ன சாப்பாட்டை தாமா நம்ம வாங்கிட்டு போறோம். அம்மா, கல்யாண வீட்டு சாப்பாடுன்னா எல்லாத்துக்குமே இஷ்டம் தாம்மா. நம்ம என்ன பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமா மீதியான சாப்பாடை எடுத்துக்கிட்டு போறோம். போங்கடி முத 2 பேரும் வீட்டுக்கு. அக்கா வாங்க, உள்ள போய் ஏதாவது இருக்குதான்னு பாத்துட்டு வருவோம். பாக்க சுமதி அக்கா, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன மாடனே இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கற? ஆமா லட்சுமி அக்கா, சாப்பாடு ஒண்ணுத்துக்கும் நல்லா இல்லக்கா. வச்சுட்டாங்களே என்ன பண்றதேன்னு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பாத்துக்குங்க. இது பாரு மாடனே, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா. நாங்க மீதி கறி கூட்டலாம் நிறைய கிடக்குதான், அது எடுக்க போறோம். நீயும் வரியா? அதனால என்ன சின்ன பொண்ணு, எடுத்துட்டா போகுது. நீ பொறுமையா சாப்பிட்டுட்டு வா மாடனே, நாங்க போய் முன்னாடி பாக்குறோம். அச்சோ, அப்பளத்தை விட்டுட்டுமே. இது பாரு சுமதி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அந்த சாம்பார் மட்டும் எனக்கு ஊத்தி கொடு, நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன் சுமதி. சரிக்கா, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ கிளம்பு, நாங்க கொண்டாந்து தரோம். நீ உன் வீட்டு வாசல்லே நில்லு சரியா? சரி சின்ன பொண்ணு, இதுவும் நல்ல ஐடியா தான். நான் கிளம்புறேன், நீங்க அப்படியே வாங்க. ஏக்கா, அந்த சாலட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டியா? இல்ல சின்ன பொண்ணு, இனிமேல தான் எல்லாமே எடுக்கணும்டி. அடே அம்மா, என்ன இவ்வளவு சோறு மிச்சம் கிடக்கு? அக்கா, பாத்திரம் எதுவும் எடுத்துட்டு வரலக்கா. உங்க குழம்போடையே நானும் ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். அங்க வீட்டுல வந்து பிரிச்சுக்கலாம்.
ஆமாண்ணே, இப்பதானே எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன, அங்க பாக்கு தட்டு, ஐஸ்கிரீமு, அப்புறம் தண்ணி பாட்டில்லாம் மீதியா கிடக்குதுண்ணே. அதுவும் நாங்க எடுத்துக்கிட்டுமா? அப்படியேமா அந்த சாப்பிட்டு போட்ட இலை, அப்புறம் சேரு, டேபிள், இந்த அண்டை குண்டா எல்லாத்தையும் ஒரு ஆட்டோ வர சொல்லு. அதுல எல்லாத்தையும் ஏத்தி எடுத்துக்கிட்டு போயிரு, சரியா? ஏமா நீ வேற. ரொம்ப தான் இந்த அண்ணன் பில்டப் பண்ணுது. அதெல்லாம் வேஸ்டா தானே போகுது. கொடுத்தா நாமளாவது வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிடலாம்ல. கொஞ்சம் கம்முனு இரு மாடனே. அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய்வாங்க. நமக்கு மீதியான சாப்பாடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்டி. இது போதும் நம்மளுக்கு. ஏ மாடனே, அந்த சாம்பார் குண்டாக்குள்ளேயே தலைகளையே விட்டாத மாடனே. அதுதான் இன்னைக்கு நைட் எங்களுக்கெல்லாம் டிஃபனுக்கு. இல்லக்கா, கல்யாண வீட்டு சாப்பாடுதாக்கா. இந்த சாம்பார் பாரு, என்ன வாசனையா கம கமன்னு இருக்குது போ. சுமதி அக்கா, நான் இந்த சாம்பாரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறேன். நீங்க அப்படியே அந்த ஊறுகாய், அவியல், அந்த பாயாசம் எல்லாமே எடுத்துக்கிட்டு வாங்க. நான் முன்னாடி போறேன். ஏய் மாடனே, ஏன்டி அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? கல்யாண சாம்பாருனா சாம்பாருதாக்கா. என்ன மனம் பார்த்தேல. நான் கூட பயந்துட்டேன் மாடனே, நீ அழுவுறியோன்னு. எங்க என்ன அம்மாவே காணோம். தா வந்துட்டாங்க அம்மா. ஏடி இந்தாங்க, இத சிந்தாம வாங்குங்க கையில. எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து மூடி போட்டு வையுங்க. சரிம்மா. எங்கம்மா நான் ரசமும் தயிரும் கேட்டனே, அதை நீங்க எடுத்துட்டு வரலையா? என்ன சின்ன பொண்ணே, நீ தான் வந்திருக்கற? எங்க சுமதியா காணோம்? அவங்க கொஞ்சம் சாலட் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க அக்கா. அக்கா, அந்த அவில கொடுங்க, நான் அங்க வைக்கிறேன். அப்புறமா எல்லாரும் பிரிச்சுக்கலாம். அத கொடுங்க அத்தை, நான் பத்திரமா கொண்டு போய் வைக்கிறேன். ஆமா, எங்க நம்ம மாடன காணோம்? அக்கா, அதையாக்கா கேக்குறேன். அவ சோறு முதல்ல அள்ளிக்கிட்டு இருக்காக்கா, அதனால தான் வர இவ்வளவு லேட் பண்றா. இது என்ன மாடனே, கல்யாண வீட்டையே காலி பண்ணி எல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டியா என்ன? ஏக்கோ, நீங்க 2 பேரும் என்ன விட்டுப்புட்டே வந்துட்டீங்க. நான் எத்தனையும் தூக்கிட்டு வர வேண்டாமா? மாசம் பாக்காதீங்கக்கா, இறக்கி வையுங்கக்கா. என்னடி மாடனே இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கற? இத்தனைமா நீ திம்ப? இல்லக்கா, நான் போனேனா இதுக்கு பங்குக்கு பக்கத்து வீட்டுக்காரிங்க எல்லாம் வந்துருவாளுங்க. அதனாலதான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தக்கா. ஏண்டி இவ்வளவு தூக்கிட்டு வந்திருக்கிறிய? கல்யாண பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஏதாவது மொய் வச்சே இல்லையா? அது என்னக்கா அப்படி கேட்டுவிட்ட? 100 ரூபா மொய் வச்சிருக்கிறேன். வச்சது மட்டும் இல்லாம ப்ரூஃபுக்கு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு முன்ன நம்ம வீட்டுல விசேஷம்னா அவங்க மொய் வைப்பாங்கல்ல. ஏ மாடனே, இனி எப்ப போய் ஸ்டேஜ்ல ஏறி மொய் வச்சிட்டு வந்த? நாங்க 2 பேரும் அங்க தானே இருந்தோம். எங்களையும் கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல மொய் வைக்கிறதுக்கு. கூடுத்த 100 ரூபாய் பணத்துக்கு நீ 200-300 ரூபாய் மதிப்புள்ள சாப்பாடு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்ட. நீ விவரம் தாண்டி மாடனே. ஆமாக்கா, வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் 100 ரூபா வச்சுக்கிட்டு 300 ரூபாய்க்கு தேவையான சாப்பாட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்ல. இதுதாக்கா உசாருன்னு சொல்றது. அதுவும் இன்னும் நிறைய எடுத்து வச்சக்கா. எடுத்துட்டு தூக்கிட்டு வர முடியல. நீங்க என்ன விட்டுட்டு முன்னாடி ஓடியான்ட்டீங்க. நான் இதையெல்லாம் தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிருச்சு. இன்னும் 200-300 ரூபாய்க்கான சாப்பாட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு தூக்கிட்டு வர முடியலக்கா. அதுதான் நான் இது மட்டும் போதும்னு வந்துட்டேன். உடனே இது வச்சுட்டு போ மாடனே, இல்லனா அதையும் யாராவது தூக்கிட்டு போயிர போறாங்க. ஆமா, மொய் வச்சது வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா? அதான் சொன்னேன்லக்கா, 100 ரூபா மொய் வச்சுட்டு ஸ்டேஜில் ஏறி போட்டோ எடுத்துட்டுன்னு. அதுவே அவங்களுக்கு ப்ரூஃப் போதுங்கக்கா. சரிக்கா, நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்பு சோறெல்லாம். அதையும் போய் மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆடனத்த, அப்படியே அந்த மோரையும் கொஞ்சம் எடுத்தாரீங்களா? ரேணு, அம்மைய பாரு, உன்னை பார்த்து மோரைக்கிறா. நீ இன்னைக்கு அவ்வளவுதான் நீ. ஏடி, வாய்க்கு ருசி அப்படி திங்க சொல்லுதா? இறக்குறது போதுண்டி. இத போய் வச்சு தின்னுங்கடி போங்கடி மொத 2 பேரும். ஏக்கா லட்சுமி அக்கா பிள்ளைங்கள போய் திட்டுற? நம்மளுக்கே கல்யாண வீட்டு சாப்பாடு பார்த்தா ஆசையா இருக்குது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும்? நான் எடுத்துட்டு வரேன்னு உனக்கு. இப்படி எல்லாம் பழக்க கூடாது மாடனே. சின்ன வயசுலயே இப்படி மிரட்டி வைக்கணும். பெருசானா இப்படித்தான் கல்யாண வீட்டுக்கு எந்த விசேஷத்துக்கு போனாலும் எதையும் எடுக்க சொல்லும். அதுவும் சரிதாக்கா. சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் பெருசானா ஒரு நல்ல பழக்கம் வரும். சரிக்கா, அங்க நான் எடுத்து வச்ச சோத்தை யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவளுக நான் எப்ப சோறை கொண்டாடுறோம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. நான் வாரேன். சரி சின்ன பொண்ணே, ஏ சுமதி வா, உங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ சோறு வேணுமோ எல்லாம் எடுத்துக்கங்க வாங்க.